முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட 15 திமுக அமைச்சர்கள் மீது முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டியுள்ளதாகவும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு புழல் சிறையில் ஒரு பெரிய பிளாக் கட்ட வேண்டும் எனவும் கோரியுள்ள அண்ணாமலை, 100 நாள் வேலை திட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு 46,000 கோடி ரூபாய் நடுவண் அரசு ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நம்முடைய அரசு அமைந்த பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு புலால் சிறையில ஒரு பிளாக் நம்ம கட்டணுங்க ஐயா, ஒரு பெரிய பிளாக் கட்டணும். சாராய் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ரூட் தெரியும், வழக்கமா உள்ள நடந்து போயிடுவாரு, கதவு திறப்பா உள்ள போறாரு. எனக்கு தெரிந்த ஒரு 13 to 15 திமுக அமைச்சர்கள் ஊழல் வழக்குல நாமளே அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். தனியான முறையில தணிக்கை பண்ணி இவங்க எல்லாத்தையும் புலால் சிறையில் அடைத்து வைக்கணுங்க ஐயா. ஐயா அவனுக்கு ஒரு வருஷம் கூட வரக்கூடாது, 10 வருஷம் உள்ள இருக்கிற மாதிரி கெட்டியா பூட்டு வாங்கி பூட்டும். ஏன்னா நான் பல இடத்துல சொல்றது, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சில தலைவர்களுக்கு வாய் பேச்சு மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிருங்க ஐயா. அவங்கள வெறும் பேச்சை விட்டு வண்டியை செய்து கொண்டிருக்கின்றார்கள், பேச்சை வச்சு பொய்யா சொல்றாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள் கழிந்து நாம் எங்க தாய் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நாம் எங்க நிறுத்த போறோம்? கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு தமிழகத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய நிதி 46,000 கோடி. 46,000 கோடி கொடுத்திருக்கிறோம். 1 ரூபாயா 2 ரூபாயாங்க, 46,000 கோடி. இந்தியாவிலே அதிகப்படியாக ஒரு மாநிலத்திற்கு நாம் நிதி கொடுத்திருக்கின்றோம் என்றால் தமிழகத்திற்கு 46,000 கோடி. நாம் ஆளுகின்ற பீகார் மாநிலத்திற்கு நம்மை விட 2 கோடி பேர் மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய பீகாருக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல 32,000 கோடி நம்ம கொடுத்திருக்கோம்.